Mic check 1, 2, 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அகழ்வாராய்ச்சிகளுக்கு அதிமுக 1 கோடி ரூபாய் தான் முந்தைய ஆட்சியில் ஒதுக்கியதாகவும் திமுக தற்போது வரை 27 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாகவும் திமுக எம்எல்ஏ எழிலன் பதிலடி கொடுத்துள்ளார். என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஒதுக்கீடு பத்தி ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க. உதயகுமார் அவர்கள் 55 லட்சம் நாங்க ஒதுக்கியிருக்கோம் சொன்னாரு. இன்னைக்கு மஃபாய் அவர்கள் என்ன சொன்னாரு, 105 கோடி நாங்க அலாட் பண்ணிருக்கோம் என்று சொல்றாங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல 2016 இருந்து 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷன் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒன்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல 55 லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும், கீழடிக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பட்டமான போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்ககிட்ட கொடுக்கிறேன். மொத்தம் 2021 இருந்து 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க, 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறேன். ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாற்றப்பெற்ற அமர்நாத் அவர்களை பிளைட் காசெல்லாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னாரு. வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்த, அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலன்னு அமர்நாத் அவர்கள் சொல்றாங்க. அதையும் நீங்க அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்க நேரடியா கேட்கலாம். சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்து உடல்நலம் விசாரித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நட்பு ரீதியிலான சந்திப்பு என்று தெரிவித்தார். மேலும் அயோத்தியில் பாஜகவை ராமர் வீழ்த்தியது போல தமிழ்நாட்டில் முருகன் வீழ்த்துவார் என்றும் தெரிவித்தார். நாங்கள் சந்திக்க வந்தது சட்டமன்ற கட்சி தலைவர், பாமகவினுடைய தலைவர், அவர் தான் நலமா இருக்காரு, உறுதியா இருக்காரு. பட்டாளி மக்கள் கட்சிக்கு மீண்டும் புத்துணர்வு கொடுப்போம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நீடித்தே இருக்கு, மாறி மாறி 2 பேரும் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? பாமக கட்சியுடைய பிரச்சனை, அதுக்குள்ள நாங்கள் தலையிட விரும்பலை. ஆனால் மருத்துவர் ஐயா ஒரு சமூக நீதி போராளி, அதில் மாற்று கருத்து இல்லை. அண்ணன் கோகா மணி மீது இதுவரை அபாண்டமாக வீண்பழி சுமத்துவதாக இவர் கேட்குறாரு. அவர் ஒருபோதும் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்க மாட்டார். சேர்த்து விக்ரம் தான் ஒரு தலைவராக இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, தந்தை சொல்லிக்க மனிதன் இல்லை, அதை கடைப்பிடிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை. இப்போ தொடர்ந்து ராமதாஸ் இவர் அன்புமணி வர்றாரு சார், அதை திசை திருப்பது தான் இப்படி ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு பரவிட்டு வருது சார். எது சரிப்பா? நாங்கள் ஒரு நட்பு ரீதியாக பார்க்க அதை எப்படி திசை திருப்ப முடியும்? இவங்க அட்மிட் ஆகிருக்கு சார், முக்கிய நிர்வாகம் தொடர்ந்து மருத்துவமனையில் ஒரே நேரத்தில். அவருக்கு உண்மையிலேயே இருதய பிரச்சனை இருக்குது. அவர் நீண்ட நெடிய காலமாக கார்லேயே ட்ராவல் பண்ணவர். முதுகெலும்பில் அவருக்கு பிரச்சனை இருக்குது, ஸ்கேன் பண்ண போகிறாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மருத்துவ பரிசோதனை செய்ததுக்காக இருக்காரு. தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அயோத்தியில் அப்படி தான் பண்ணாங்க. அயோத்தி ராமர் 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 இருந்தாங்க. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன ஆட்சி? அயோத்தி ராமர் பாஜகவை கைவிட்டார். பாஜக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக மாறி போச்சு. அதே அயோத்தியில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர். சாதாரண ஒரு ஆள் அங்கே வெற்றி பெற்றிருக்கார், ஒரு சாமானியர் வெற்றி பெற்றிருக்கார். அப்போ ராமன் அங்கே கைவிட்டார்ல அயோத்தியில், அதே மாதிரி முருகனும் தமிழ்நாட்டில் அவங்கள கைவிட்டார். மதுரை முருகன் மாநாடு பாஜகவை இந்து முன்னணியை நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும், தமிழ் கடவுளுக்கு தமிழ் மொழியில் அர்ச்சனை பண்ணணும். உச்சநீதிமன்றம் வரை போயிட்டு தடை ஆணை வாங்கினவங்க யாரு? உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? அவங்க போயிட்டு இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அயோத்தியில் அப்படி தான் பண்ணாங்க. அயோத்தி ராமர் 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 இருந்தாங்க. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொன்னோம்.
இப்போ என்ன ஆட்சி? அயோத்தி ராமர் பாஜகவை கைவிட்டார். பாஜக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக மாறி போச்சு. அதே அயோத்தியில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர். சாதாரண ஒரு ஆள் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு சாமானியர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ ராமன் அங்கே கைவிட்டார்ல அயோத்தியில், அதே மாதிரி முருகரும் தமிழ்நாட்டில் அவங்கள கைவிட்டார். திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் ஒரே இலக்கு என கூறிய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் திருமாவளவன் பற்றிய கேள்விக்கு விரைவில் அதிமுக கூட்டணியில் நல்ல உள்ளங்கள் இணைவார்கள் என்று பதிலளித்துள்ளார். கூட்டணி போகலாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பாஜக கூட இருக்கு அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்காரு. ஒரு சிக்னல், மறைமுகமான சிக்னல். இதெல்லாம் நாங்கள் தான் சொல்லல. திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையில் புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்கிறோம். அதில் எந்த விதமான விவாதமே இல்லை. அதில் இது பிஜேபி இருக்கு, அதான் பிரச்சனை. விவாதமே இல்லை, எந்த விவாதமும் கிடையாது. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி ஒவ்வொரு தொண்டனும் ஏன்னா ஒரே இலக்கு, திமுக அகற்றப்பட வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி இன்றைக்கு அமையணுன்றது மக்கள் தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அதில் புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், எல்லாம் புரிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடியோட தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள். இனி போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வுகள்லாம் தெரியும். Mic check 1 2 3. Powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.